ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். ஓ ஹalleluya ஹalleluya. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கலாம். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய ஆண்டவரை ஒன்றாய் இணைந்து நம்ம எல்லாரும் ஆராதிக்கலாம். கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்ட பேரமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெபம் எடுப்பேன். அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, மகிமை
தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். தகப்பனீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். ஓ கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஓ தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆமென், ஹalleluya. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன், எங்கே ஓடுவேன். உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி பாடுவோமா. எங்கே ஓடுவேன், உம் சமூகத்தை விட்டு, என்னை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முன. மறக்காதீங்க, என்ன மறக்காதீங்க, விட்டு விடலாதீங்க, உங்க முகத்தை சொல்லுமா. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன். யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே, மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. ஓடி போனாலும்
சமூகத்தை விட்டு உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ? நம்ம எல்லாரும் ஆண்டவரை பார்த்து எங்கே ஓடுவே உம் சமூகத்தை விட்டு உம்மை விட்டு விட்டு. அவரை பார்த்து சொல்லுவோமா? எங்கே ஓடு உம் சமூகத்தை விட்டு, அப்பா உம்மை விட்டு ஆண்டவரே என்னால ஓடி ஒளிய முடியுமோ? அப்பா எங்கே ஓடுவே, எங்கே ஓடுவே, உங்க சமூகத்தை விட்டு எங்க போவேப்பா? ஓ உம்மை விட்டு ஆண்டவரே எங்க ஓடி ஒளிய முடியும்? எங்கே ஓடுவே? ஓ உம்மை விட்டு நான் எங்க ஓடி ஒளிவேன்? ஓ எங்கே ஓடுவே? ஓ அப்பா எல்லாரும் சேர்த்து சொல்லுவோமா? எங்கே ஓடுவே, எங்கே ஓடுவே உன் சமூகத்தை. ஓ உம்மை விட்டு நான் எங்க ஓடி ஒளிவேன்? எங்கே ஓடுவே சமூகத்தை விட்டு? ஓ உம்மை விட்டு நான் எங்க ஓடி ஒளிவேன் அப்பா? ஓ நீர் இல்லாத இடம் இல்லையே. ஓ அப்பா உம் சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? என்னுடைய தஞ்சம், ஓ என்னுடைய தஞ்சம், என்னுடைய மிருகம், என்னுடைய அண்டலே சேஃப்லே சாயிருக்கிறீர்களே. நான் எங்க ஓடி ஒளிவேன்ப்பா? உம்மை விட்டு என்னால எங்க போக முடியும்ப்பா? சொல்லுவோமா? எங்கே ஓடுவேன்? உம்மை விட்டு நான் எங்க ஓடி ஒளிவேன்? ஓ என்னை தேடி கண்டுபிடித்து என்னை ரட்சிக்கிற, ஓ என்னை மீட்டுக் கொள்ளுகிற என் தகப்பனே, நான் எங்கே ஓடுவேன்? நான் எங்கே ஓடுவேன்? எங்கே ஓடுவேன் சமூகத்தை விட்டு உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ? அப்பா உம்மை விட்டு நான் எங்கப்பா ஓடுவேன்? ஓ அவரை பார்த்து பேசிக்கொண்டே இருப்போமா? அப்பா உம்மை விட்டு நான் எங்கு ஓடி ஒளிவேன் அப்பா? ஆண்டவரே உம்மை விட்டு நான் எங்கு ஓடி ஒளிவேன்? ஓ தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது
சொல்லுமா, நீர் போதும், நீர் போதும். அப்பா நீர் போதும் என் வாழ்வில். அப்பா தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, ஆண்டவரே எங்களுடைய துன்பத்தை பனி போல உருக்கி, எங்கள் பலவீன நேரத்தில் உம்முடைய பலத்தை எங்களுக்கு தந்து ஆண்டவரே நடத்துவதற்கு நீங்க போதும். அப்பா நீங்க போதும், நீர் ஒருவரே போதும். ஆண்டவரே இந்த நேரத்திலும் கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க ஒருவரே போதும். எங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒருவரே போதும். அப்பா ஒரு தாயை போல, ஒரு தந்தையை போல நீங்கள் இருந்தா போதும். ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆமென், ஆமென். இந்த நாளில் நாம் உபாகம புஸ்தகத்தை படிக்க போகிறோம். 12ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கலாம். அதில் முதல் 7 வசனங்களை நம்ம வாசிடலாம். அதுக்கு பிறகு தேவைப்பட்டுச்சுன்னா மற்ற வசனங்களுக்குள்ளே போகலாம். உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கிற தேசத்தில் பூமியில் உயிரோடு இருக்க நாளெல்லாம் கை கொண்டு நடக்க வேண்டிய கட்டளைகளும் நியாயங்களும் ஆவன. நீங்கள் துரத்தி விடும் ஜாதிகள் தங்கள் தேவர்கள் சேவித்த உயர்ந்த மலைகளின் மேலும் மேடுகளின் மேலும் பச்சையான சகல மரங்களின் கீழுமுள்ள இடங்களையெல்லாம் முற்றிலும் அழிச்சு, அவள் பலிபீடங்களை இடித்து, சிலைகளை தகர்த்து, தோப்புகளை அக்னியால் சுட்டெரித்து, தேவர்களின் விக்கிரகங்களை நொறுக்கி பேரும் அவ்விடத்தில் இராமல் அழியும்படி செய்ய கடவீர்கள். உங்கள் தேவனாய் கர்த்தருக்கு நீங்கள் அப்படி செய்யாமல், உங்கள் தேவனாய் கர்த்தர் தம்முடைய நாமம் வழங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தையே நாடி அங்கே போய் அங்கே உங்கள் சர்வாங்க தகனங்களையும் பலிகளையும் தசம பாகங்களையும் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் பொருத்தனைகளையும் உற்சாக பலிகளையும் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் கொண்டு வந்து அங்கே உங்கள் தேவனாய் கர்த்தருடைய சந்நிதியிலே புசித்து, நீங்கள் கையீடு செய்ததும் உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மக்கிட்ட ஒரே ஒரு காரியத்தை தான் ரொம்ப தீவிரமாக எதிர்பார்க்குறாருங்கிறத நம்ம எவ்வளவு முறை வேதத்தை படித்தாலும் அதை தான் நம்ம கற்றுக்கொள்ள முடியுது. என்னென்னா, நம்ம நிறைய ஜெபிக்கிறது கூட நல்லது தான். ஆனால் அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியமங்களையும் நம்ம கைக்கொள்வது தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கப்படுகிறது. கட்டளைகளை, கற்பனைகளை, நியமங்களை நாம் கைக்கொள்ள வேணும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ரொம்ப முக்கியம் பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவன் நம்மகிட்ட இதை தான் எதிர்பார்க்குறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதையெல்லாம் நம்ம செய்ய நாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும், நடைமுறை வாழ்க்கையில் அதை செய்யணும். இப்படி பேசக்கூடாதுன்னா அப்படி பேசக்கூடாது, போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, பார்க்கக்கூடாதுன்னா பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாதுன்னா கேட்கக்கூடாது, இப்படி சிந்திக்கக்கூடாதுன்னா அந்த சிந்தனைகளை மேற்கொள்ளணும். இப்படி நிறைய இருக்குது. நம்ம அது எல்லாத்தையும் ஒரு பக்கமாக விட்டுட்டு நம்ம வெறும் ஜெபத்தை மாத்திரம் அதிகப்படுத்திட்டோன்னா அது சரியாயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஜெபத்தை அதிகப்படுத்துறதே இதையெல்லாம் நம்ம இன்னும் நல்லா செய்யணுங்கிறதுக்காக தான் ஜெபத்தை அதிகப்படுத்தணுமே தவிர, ஜெபத்தை அதிகப்படுத்திட்டு நம்ம செய்கிற காரியங்களை குறைச்சிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எல்லாம் நம்மளுடைய தேவன் நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நம் வாழ்க்கையில் அனுமதிப்பார். அப்படி அனுமதிக்கும் போது நாம் எந்தெந்த காரியங்களை எப்படி எப்படி கையாளுகிறோம் என்று தேவன் பார்ப்பார். அங்கே நம்முடைய நீதியையும் நியாயத்தையும் தேவனுடைய
சத்தியத்தையும் அவருடைய மனதில் இருக்கிற நியாய நீதிகளை நாம் வெளிப்படுத்தி செய்து விடுவோமானால் தேவன் அதில் மகிழ்ச்சி அடைவார். தேவன் அதில் மகிழ்ச்சி அடைவார். கற்பனைகளை கை கொள்ளுகிறது தான் அவருக்கு ரொம்ப தேவையாக இருக்கு. இந்த ஆண்டவர் விசுவாசத்தில் நம்ம வாழ்ந்து கற்பனைகளை எல்லாம் நாம் நிறைவேற்றும் போது இவ்வளோ நல்லா செய்வார் இல்லை? ஆண்டவர் கூட இந்த நான் உங்களை அறிய என்னை விட்டு அகன்று போங்க அக்கிரம செய்கைக்காரரே அப்படியெல்லாம் சொல்கிறாருல்ல. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் பிசாசெல்லாம் துரத்தணுமே, நாங்கள் தீர்க்கதரிசனம்லாம் சொன்னோமே, அப்படியெல்லாம் அவங்க காரியங்களை அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டோம், நான் சொல்கிறபடி நீங்கள் செய்யாமல் போயிட்டீங்க. அப்போ அவங்க ஜெபம் பண்ணாங்களா? ஆமாம், ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க நல்லா ஜெபிச்சாங்களா? நல்லா தான் ஜெபிச்சாங்க. நல்லா உற்சாகமாக ஜெபிச்சாங்களா? ஆமாம், எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் என்ன சொல்கிறாரு? என்னுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல், என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவனே அல்லாமல். அப்போ ஒரு பெரிய விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டதுனால நாம் குழம்பக்கூடாது. என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை இந்த கண்மலையின் மேல் வீடு கட்டின மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யாதவன் எவனோ அவனை மணலின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீங்கள் கண்மலை மேலே வீடு கட்டுறீங்களா, மணல் மேலே வீடு கட்டுறீங்களா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசித்து பார்க்கணும். ஏன்னா கண்மலை மேலே வீடு கட்டுறவன் உண்மையிலே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன். பாருங்க, மலை மேலே வீடு கட்டுறவன் அவனுக்கு அந்த அஸ்திபாரம் ரொம்ப பலமாக இருக்கு. அதனால் அவர் என்ன சொல்கிறார்? அவனை எப்படின்னா சொல்கிறார்? என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி இவன் செஞ்சான். நிறைய பிரசங்கிப்பதனால ஒரு ஊழியக்காரர் பரிசுத்தவான் ஆகி விடுறதில்லை, தேவனுடைய சட்டங்களை நிறைவேற்றுகிற மனிதனாக மாறிவிடுகிறதில்லை. நிறைய ஜெபிக்கிறதுனால ஒரு ஊழியக்காரர் பரிசுத்தவான் ஆகிடுறதும் இல்லை, தேவனுடைய சட்டங்களை நிறைவேற்றுறதும் இல்லை. ஒவ்வொருத்தரும் கட்டாயமாக தங்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய கடமைகளில் பிரதானமானது அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கணும். டெய்லி நாம் சந்திக்கிற விஷயங்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமாக என்ன பண்ணுவோம்? சந்திப்போம். ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனையை சந்திப்போம். அந்த பிரச்சனை எப்படி நாம் அணுகிறோங்கிறதுல தான் நம்முடைய கர்த்தருடைய கற்பனையை நாம் கை கொள்கிறோமா? ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு திடீர்னு ஒரு கொஞ்சம் நிறைய ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். எப்போ அந்த நேரத்தில் நம்ம எப்படி நடந்துக்கிடுறோம்? திடீர்னு ஒரு ஆசீர்வாதம் உங்கள் கையில், உங்களுக்கு உங்கள் வீடு அப்பா அம்மா கொடுக்க வேண்டிய சொத்துலேருந்து உங்களுக்கு ஒரு பங்கு கிடைக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் அதை எப்படி கையாளுறீங்க? ஆண்டவருக்கு அதில் என்ன எப்படி கொடுக்குறீங்க? ஆண்டவரை அந்த சூழலில் நீங்கள் எப்படி கனம் பண்ணுறீங்க? இதெல்லாம் நிறைய இருக்குது வாழ்க்கையில். உங்கள் கையில் பணம் வரும்போதோ அல்லது பொருள் வரும்போதோ, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போதோ நீங்கள் எப்படிப்பட்ட மனிதராக நடந்து கொள்கிறீங்க? அதெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களாக எடுத்துக்கிட்டே வாங்க. நீங்கள் தெய்வீக காரியங்களை எடுத்துங்க. ஜெபம் பண்ணுறது, வேதம் வாசிக்கிறது, உபவாசிக்கிறது, ஆலயத்துக்கு வர்றது, கொடுக்கறது, இல்லை இந்த மாதிரி சபையில் இருக்கிற ஏழை எளிய மக்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கான நம்முடைய உதவிகள் ஒத்தாசைகளை செய்வதில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். இது மாதிரி நிறைய செய்கைகளை குறித்து நான் பேச விரும்புகிறேன். நிறைய விஷயங்களை நம்ம செய்கிறோம், ஆனால் இன்னும் அதை நல்லா செய்யணும். பாருங்க, நம்ம செய்யறதுல சந்தோஷப்பட்டுறக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இன்னும் நல்லா என்ன பண்ணணும்? செய்யணும். நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது. அப்போ நமக்கு ஒரு நன்மை செய்யறதுக்கான திராணியும் ஒரு வாய்ப்பும் இருக்கும்போது அதை செய்யக்கூடியவங்களுக்கு நம்ம என்ன பண்ணாமல் இருக்கக்கூடாது? செய்யாமல் இருக்கக்கூடாது. அப்போ நன்மை செய்ய தெரிந்திருந்தோம் ஒருவன் நன்மை செய்யாமல் போவானால் அது அவனுக்கு பாவமாக எண்ணப்படும். அப்போ பாவம்னா நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம கெட்ட காரியங்கள் செய்கிறது மட்டும்தான் பாவம்னு ஒரு லிஸ்ட்டில் இல்லை. நல்லது செய்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்து அந்த நல்லதை செய்யாமல் நம்ம விட்டுட்டோம்னா அதை கூட பைபிள் என்னன்னு குறிப்பிடுது? ஒரு பாவம்னு தான் குறிப்பிடுது.
இப்போ இப்படியெல்லாம் நாம் ஒவ்வொன்றா எடுத்து இந்த பூமியில் உயிரோடு இருக்க நாளெல்லாம் கை கொள்ள வேண்டிய காரியங்களில் நாம் சரியாக இருப்போமானால் நம்முடைய பின் சந்ததிக்கு நாம் ஒரு ஆசீர்வாதத்தை, நன்மையை இந்த பூமியில் வச்சுட்டு போகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சிலர் ரொம்ப எடுத்தறிஞ்சு பேசுறது, ரொம்ப திமிரா பேசுறது, நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது, கொஞ்சம் அவங்களுக்கு ஏதோ நல்ல சூழ்நிலையில் இருக்கிறாங்கங்கிறதுக்காக அடுத்தவங்களை இழிவாக பேசுறது, அற்பமாக பேசுறது, தூக்கி எரிஞ்சு பேசுறது, தங்களை பணக்காரங்கன்னு நினச்சிக்கிட்டு பேசுறது, இந்த மாதிரி பேச்செல்லாம் இருக்குமானா நாம் அடுத்த சந்ததிக்கு வறுமையை தான் வச்சுட்டு போவோம். ஏன்னா ஆண்டவர் பார்க்குறாரு, என்னடா இவனுக்கு கொஞ்சம் கொடுத்து இவனை கொஞ்சம் ஆசீர்வதிக்கலான்னு நினச்சா ஆசீர்வச்சா இவன் எப்படி நடந்துக்கிறான், இந்த மாதிரி ரொம்ப கடினமாக நடந்துக்கிறான், ரொம்ப கடுமையாக நடந்துக்கிடுறான், ரொம்ப மோசமாக நடந்துக்கிடுறான், ரொம்ப இவன் இருதயம் எப்படி இருக்குது, ரொம்ப கடினமான ஒரு இருதயமாக இருக்கு, ரொம்ப ஒரு பொல்லாத இருதயமாக இருக்கு இவனுக்குன்னு ஆண்டவர் நினச்சிடக்கூடாது பாருங்க நம்மளை பற்றி. அப்படி நினச்சாருன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் ஒன்று கூட கிடைக்காது. பைபிளில் இருக்குல்ல அந்த மாதிரி சட்டங்கள் எல்லாம். ஒருத்தன் நிறைய கடன் வாங்கியிருந்தான், எஜமான் என்ன பண்ணிட்டாரு, மன்னிச்சிட்டார். அவன் சொன்னான், ஐயா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் என்ன பண்ணிடுறேன், இந்த கடனெல்லாம் அடைச்சிடுறேன் அப்படின்னு அவன் கெஞ்சி கேட்ட உடனே அவனை மன்னிச்சிட்டார். அவன் மன்னிப்பு பெற்றுக்கொண்டு திரும்பி வர்றான். வழியில் ஒருத்தனை பார்க்குறான், அவன் இவங்கிட்ட 100 ரூபா கடன் வாங்கியிருக்கிறான். இவன் 10 லட்சம் கடன் வாங்கியிருந்தான், 10 லட்சத்தை மன்னிச்சிட்டாரு. தாங்கிட்ட ஒருத்தன் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறான், ஒரு 100 ரூபா கடன் வாங்கியிருக்கிறான். அந்த 100 ரூபாயை கொடுக்கலங்கிறதுக்காக அவனை கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொன்னே போடுவேன், ஒழுங்கு மரியாதையாக கொடுக்குறியா இல்லையா, கொடுக்கலன்னா அவ்வளோதான் கொன்னுருவேன் உன்னை அப்படின்னு இவன் மிரட்டுறான். இது அந்த ராஜாவுக்கு செய்திக்கு போகுது, நீங்கள் ஒருத்தனை மன்னிச்சிங்களே 10 லட்ச ரூபா கடனை, அவன் ஒருத்தனுக்கு 100 ரூபா மன்னிக்க மாட்டேன்னு அவன் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான் அப்படின்ன உடனே அவனை கூட்டிக்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. கூட்டிக்கிட்டு வந்தவனுக்கு மன்னிப்பு கொடுத்தவரே மறுபடியும் தண்டனை கொடுக்குறாரு. உங்களுக்கு எனக்கு மன்னிப்பு கொடுத்தாரு பாருங்க அந்த கடவுள், அவரே மறுபடியும் நமக்கு தண்டனை கொடுத்துடக்கூடாது. நம்மளை மன்னிச்சது எதுக்காகன்னா நான் மற்றவங்களை மன்னிப்போங்கிறதுக்காக. நமக்கு இரக்கம் காட்டினது எதுக்காகனா நான் மற்றவங்களுக்கு இரக்கம் காட்டுவோங்கிறதுக்காக இல்லை. நம்மகிட்ட ஆண்டவர் அன்பான கனிவான வார்த்தைகளை பேசுறது எதுக்காகனா நான் மற்றவங்கள்ட்டையும் அப்படியே என்ன பண்ணணும், பேசணுங்கிறதுக்காக. நம்ம தூக்கி எறிஞ்சு வாய்க்கு வந்ததெல்லாம் நம்ம பேசி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நடந்தோன்னா தேவன் பார்ப்பாரு, இவனை மன்னிச்சதுக்கு தகுதியே இல்லை, இவன் அடுத்தவங்களே என்ன பண்ண மாட்டாங்கிறான், மன்னிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு அவர் கோபம் வந்துடும். இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ரொம்ப செயல்பாடுகளோட தொடர்புள்ளது. அது வெறும் ஜெபத்தில் முடிந்து விடுகிறது இல்லை, அது வெறும் உபவாசத்தில் முடிந்து விடுகிறது இல்லை, அது நிறைய செயல்பாடுகளோட என்ன இருக்க தொடர்பில் இருக்கு. சகோதரர்களை மன்னிக்கணும், சகோதரிகளை மன்னிக்கணும், நம்முடைய நண்பர்களை மன்னிக்க வேண்டியது வரும். இல்லை நம்மளை ஒரு காலத்தில் நம்மளை கேவலமாக நடத்தினவங்க நம்மகிட்ட நிற்கும் போது கேவலமாக நடத்தினாங்களே இவங்களை பழி வாங்கணுங்கிற எண்ணம் வரும்போது நமக்கு யோசேப்பு ஞாபகத்துக்கு வரணும். அவனை எவ்வளோ கேவலமாக நடத்தினாங்க, அவனை எவ்வளோ இழிவாக நடத்தினாங்க, அவனை எவ்வளோ பெரிய குழியில் தூக்கி போட்டாங்க, மனசாட்சி இல்லாமல் அவனை தூக்கி இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டாங்களே, அவங்க வாசலில் நிற்கும் போது இவனுக்கு பழி வாங்குற இருதயம் இல்லை, மன்னிக்கிற இருதயம் இருந்துச்சு. அதனால தான் கர்த்தர் அவனை அவ்வளோ உயர்த்தினார். உங்களை கடவுள் உயர்த்தணும்னு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா, உங்களுக்கு பழி வாங்குற இருதயம் இல்லாமல் உங்களுக்கு மன்னிக்கிற இருதயம் இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை ரொம்ப தூரத்துக்கு உயர்த்துவாருங்க. பழி வாங்குற இருதயம் அவனுக்கு இல்லவே இல்லை. அவனுடைய இருதயம் எவ்வளவு பக்குவம் அடைந்த இருதயமா, ஒரு பழி வாங்குற இருதயமா இல்லாம தான் சகோதரர்களை மன்னிக்கிற இருதயம். தன் சகோதரர்களை மன்னிச்சு அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து அவர்களை கூப்பிட்டு தான் அரண்மனையில் அவர்களை வச்சுக்கிட்டு அவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து நல்ல சூழ்நிலையில் அவங்களெல்லாம் வச்சு தன்னுடைய அப்பாவை தன்னோட வச்சு பராமரித்து இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் பாருங்க யோசேப்பு. அவர் சத்தியத்திற்காக நின்ற அல்லது சத்தியத்தின்படி செயலாற்றின வாழ்க்கையிலே அதை செய்து காட்டின ஒரு மனிதன். அவர் வாழ்ந்து காட்டுறது தான்
கிறிஸ்தவ வாழ்க்கையை தவிர பேசுறது இல்லை. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்திலே இருக்கிறது. இல்லை, நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொன்னாரே, அது வெறும் பேசுறதுக்கு தான் சாட்சியா நம்ம, இல்லை நடைமுறை வாழ்க்கையா? நடைமுறை வாழ்க்கைங்க, நடைமுறை வாழ்க்கை. சிலருடைய குணங்கள்லாம் மாறவே மாறாது. கிறிஸ்தவங்கள் ஆயிட்டு இருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டு இருப்பாங்க, ஞானசானம் எடுத்திருப்பாங்க, ஆனால் பிறவி குணங்களோடையே அப்படியே இருப்பாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் நினைக்கிறேன், என்னை கூட ஆண்டவர் ரட்சித்தாரு, உங்களுக்கு முன்னால் வச்சிருக்கிறாரு. என் பிறவி குணங்களில் எவ்வளவோ குணங்களை ஆண்டவர் மாற்றிக்கிட்டே வரார். கடைசியில் பிறவி குணமே இல்லாமல் ஒரு தெய்வீக குணத்தோட ஓட்டத்தை முடிக்கணும்னு நானும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்ன குணமே வெளியே வரக்கூடாது, பிறவி குணமே வரக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் பிறவி குணம்னு ஒன்று இருக்கும். அந்தந்த ஊரில் பிறந்தவங்களுக்கு அந்தந்த ஊருக்குன்னு சில குணங்கள் இருக்கும். ஒவ்வொரு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அந்தந்த பகுதிக்குன்னு ஒரு சுபாவம் இருக்கும். அந்த சுபாவங்கள் எல்லாம் மனுஷங்கள் தான். ஒரு 2 கண்ணு 2 காது மூக்குக்கு வாய் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் கூட நம்ம எல்லாரும் ஒரே அளவில் இல்லை, வேறு வேறு அளவில் இருக்கிறோம். நம்முடைய வேவ்லென்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவர் ஒரு மாதிரி இருக்கிறார், நான் ஒரு மாதிரி இருக்கிறேன், உறவினர்கள் மத்தியில் நடந்துக்கிறதுல இன்னொருத்தர் ஒரு மாதிரி இருக்கிறார், ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி. நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒருத்தர் சொல்கிறார், ஒரு தகப்பனார், அவருக்கு கோபம் வந்தால் அவரு கொஞ்சம் கூட மாறவே மாட்டாராம், அவருடைய குணத்தை மாற்றிக்கவே மாட்டாராம். கோபம் வந்துருச்சு அவருக்கு. இப்போ ஒரே மகன், அவருக்கு மனைவி கூட இல்லை, ஒரு மகன். அந்த மகனை போடா வீட்டை விட்டு, மனையை கூப்பிட்டு போ, இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். நான் தனியாக பார்த்துக்குவேன். என்ன இதெல்லாம் என்ன குணம்? பிறவி குணம். இந்த பிறவி குணங்கள் என்ன செய்ய மாட்டேங்குது பாருங்க. ஆமாம், சில அம்மாமாருங்க கூட அப்படி இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்குறேன். வருத்தமாக இருக்கும். பிள்ளைங்களெல்லாம் வரட்டி விட்டுட்டு தனியாக உட்காந்துருப்பாங்க, இல்லைன்னா பிள்ளைங்க அவங்கள விட்டுட்டு தனியாக போயிடுவாங்க. எப்படியோ இருப்பாங்கங்க. நிறைய குணங்கள் இருக்குங்க. குணங்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஐயோ, ஒவ்வொரு மனுஷனும் ஒரு குணங்க. ஒவ்வொரு மனுஷனும் ஒரு குணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஒரு தகப்பனார் சொல்கிறாரு, கல்யாணம் நான் கூட பண்ணுறேன்டா, உனக்கு செலவு நான் பண்ணுறேன்டான்னு பையனுக்கு சொல்கிறாரு. பையனுக்கு அப்பா தானே செலவு பண்ணுவார். மனசுக்குள்ளே நான் கேள்வி கேட்டுக்கிறேன். என் மனசுக்குள்ளே கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கு. பையனுக்கு அப்பா தானே கல்யாணம் பண்ணுவார், கல்யாண செலவுக்குன்னா கூட நான் கொடுக்குறேன்டா. அப்போ அப்பா மகனுக்கு அந்த உறவு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அந்த வீடு எப்படி இருக்குது பாருங்க, வித்தியாசமாக இருக்குது. இப்போ நம்ம வீடு, ஒரு சில வீடு எடுத்துக்கிட்டோன்னா எப்படி இருக்கும்? இப்போ எங்கள் வீடெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிள்ளைங்க அவங்களுக்குன்னு காசும் கேட்க மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. மொத்தம் அப்பாவே விட்டுருவாங்க. அப்பாவை சார்ந்து நிற்பாங்க. எல்லாம் நம்ம தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். அவங்களுக்கு அவங்க சம்பாரிச்சாலும் அவங்க கொண்டு வந்தாலும் கொடுத்தாலும் எல்லாம் நம்ம கையில் தான். எல்லாம் நம்ம தான் என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்ம உயிர் வாழ்கிற வரைக்கும் நம்ம தான் எஜமான். நம்ம பையில் தான் என்ன இருக்கும்? காசு இருக்கும். நம்ம பையில் தான் எல்லாம் இருக்கும். டிசிஷன் எல்லாம் நம்ம கையில் தான் இருக்கும். என்ன சரின்னுவாங்க. அவங்க விருப்பங்களை வெறுப்புகள் எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொரு வீடு ஒரு மாதிரி இருக்குங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அம்மா எப்படி இருந்தாங்க? வளர்ப்பு மகனுக்கு 100 கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. அது ஒரு விதம், அது ஒரு ரகம். யாரோ ஒரு பையன் அவனை வளர்க்குறேன்னு சொல்லி வளர்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ண போறேன்னு எத்தனை கோடியில்? 100 கோடியில் கல்யாணம் பண்ணி பார்த்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கல்யாணம் எப்படி இருக்கு? அந்த வளர்ப்பு மகன் நின்னாரா போனாரா? உங்களுக்கு எல்லா கதையும் தெரியும். அந்த கதையெல்லாம் நமக்கு இப்போ வேண்டாம். ஏன்னா ஆளாளுக்கு ஒரு மாதிரி. இதில் என்ன முக்கியம்னா, கிறிஸ்தவ கோட்பாடுகளின்படி நான் வாழ்கிறேனா? இங்கே தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் சரியாக கற்றுக்கொள்ளணும். கிறிஸ்தவ கோட்பாடுகளின்படி நான் வாழ்கிறேனா? கிறிஸ்தவ கோட்பாடுகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடைமுறையில் இருக்கிறதா? கிறிஸ்தவ கோட்பாடுகளுக்கெல்லாம் நான் கீழ்ப்படுகிறேனா? எல்லா கிறிஸ்துவின் போதனைகளையும் நான் என்னுடைய வாழ்க்கையில் உள்வாங்கி கொண்டு அவைகளின்படி நான் செய்ய முழுவதும் நான் ஆசையாக இருக்கிறேனா? யோசித்து பாருங்க. எல்லாத்தையும் உள்வாங்கி கொண்டு அவைகளின்படி செய்ய நான் எப்படி இருக்கிறேனா? ஆசையா இருக்கிறேனா? அல்லது நான் எனக்கென்று சில கோட்பாடுகளை வைத்துக்கொண்டு நான் இப்படித்தான் இருப்பேன், நான் சொல்வதை கேட்டால் கேளுங்கள், கேளாவிட்டால் ஓடுங்கள் என்று நான் பேசுகிறேனா?
நான் இப்படித்தான் வாழ்வேன், என்னுடைய சுபாவம் இதுதான், முடிந்தால் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் என்னை விட்டு ஓடிப்போங்கள் என்று பேசுகிற மனிதனாக நான் இருக்கிறேனா? கிறிஸ்தவ கோட்பாடுகளை எல்லாம் நான் உள்வாங்கிக்கணும்னா நிருபங்கள் எல்லாம் நல்லா படியுங்க, சுவிசேஷங்கள் எல்லாம் நல்லா படியுங்க, இயேசு என்ன சொன்னார்னு படியுங்க. இயேசு என்ன சொல்றாரு? அப்பா அம்மாவை கவனிக்கிற விஷயத்துல குர்பானுங்கிற காணிக்கையை கொடுத்து கடமை முடிஞ்சிருச்சுன்னு என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. தாயும் தகப்பனையும் நீங்கள் என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். கனம் பண்ணி அவங்கள உங்களோட வச்சிருக்கணும் நீங்கள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். கிறிஸ்தவ கோட்பாடுகளில் அது இருக்குது. ஆனால் அந்த கிறிஸ்தவ கோட்பாடுகளை எத்தனை பேர் கடைப்பிடிக்கிறாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில அம்மாவுங்க 4 பிள்ளைகளை பெற்றிருப்பாங்க. ஒரே பையன் என்ன பண்ணுவான்? அந்த அம்மாவை கடைசி வரைக்கும் வச்சு கஞ்சி ஊற்றிக்கிட்டு கிடப்பான். அதே அம்மாவுக்கு ஒரு 20-30 பென்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 4 பேரை அடிச்சுக்குவானுங்க. ஏய், என் வீட்டுக்கு என்னடா 3 மாதம் அனுப்பல நீ? உன் வீட்டில் 3 மாதம்னா என் வீட்டில் 3 மாதம், அவன் வீட்டில் 3 மாதம்னா என் வீட்டில். அந்த அம்மாவுக்கு கையில் காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க, 3 நாள் கூட என் வீட்டில் வேணாண்டா, நீயே வச்சுக்கடா அப்படிம்பானுங்க. ஆமாம், எங்கள் அம்மா என் கூட 35 வருஷமாக இருக்கிறாங்க. எங்கள் அம்மா என் கூட 35 வருஷமாக இருக்கிறாங்க. நான் அதை பாரமாலாம் நினச்சதில்லை. எங்கள் அண்ணனும் எங்கள் அம்மாவுக்கு எதுவும் செய்யறதும் கிடையாது. நான் அதை அவரை குறையாவும் நினச்சதில்லை. அவர் செய்யலையே அப்படின்னு நான் நினச்சதில்லை. உங்கள் பெரிய மகன் என்ன செஞ்சார் உங்களுக்கு அப்படின்னு எங்கள் அம்மாட்ட நான் இது வரைக்கும் வாய் திறந்து கேட்டதும் கிடையாது, பேசுனதும் கிடையாது. 35 வருஷமாக என் கூட தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 27 வருஷம் ஆகுது. 27 வருஷமாக எங்கள் மனைவி கையால் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சந்தோஷமாக. அப்போ பாருங்க, கிறிஸ்தவ கோட்பாடுகள் என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய நடைமுறையாக இருக்க வேண்டும். சும்மா அதை வாயில் பேசுகிற மாதிரியா அப்படியெல்லாம் இராதபடிக்கு அதை நடைமுறைப்படுத்தி சகோதர சகோதரிகளை ஆதரித்து, அவர்கள் பிள்ளைகளை ஆதரித்து, அவர்களுக்கு உதவி செய்து, அவர்களை காப்பாற்றி, அவர்களுக்கான ஆதரவை கொடுத்து, நம்முடைய பெற்றோரை காப்பாற்றி ஆதரவு கொடுத்து, நம்முடைய பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்து, பிள்ளைகள் சில நேரம் பிள்ளைகளுக்கு இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாதபடி பேசுவாங்க. நீ எப்படியும் போடா, இந்த வீடு நீ தலைகீழா நின்னா கூட உனக்கு நான் கொடுக்க மாட்டேன்டா, நான் எங்கேயாவது அனாதை ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டு போவேன்டா, உனக்கு என்ன பண்ண மாட்டேன் கொடுக்க சொல்கிறாங்கல்ல. சில வீடுகளில் சிலர் சொல்லுவாங்க, அனாதை ஆசிரமத்துக்கு வேணா எழுதி வச்சுட்டு போவேன், உனக்கு கொடுக்க மாட்டேன்டா நான், பாரு நீ வேணா பாரு, இதிலிருந்து நீ ஒரு 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 அடி நலம் கூட உனக்கு தர மாட்டேன். அது என்ன பேசுறது எனக்கு தெரியல. அது எதுக்கு? பிள்ளைங்ககிட்டயே இப்படி சண்டை போடுறாங்களே, வெளியே எப்படி இருப்பாங்க இவங்கெல்லாம் சொல்லுங்க? பிள்ளைங்ககிட்டயே இப்படி பேசுனாங்கன்னா வெளியிலெல்லாம் எப்படி பேசுவாங்க? அப்போ நாம் கொஞ்சம் கவனமாக தான் பேசணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பிள்ளைங்க கூட்ட கூட வித்தியாசமாக பேசக்கூடாது. நான் ஒரு நாள் அப்படியெல்லாம் வித்தியாசமாக பேசினதே கிடையாதுங்க. அதனால தான் சொல்கிறேன், நான் கோபம் வரும், அப்படி மனசோட வச்சுக்குவேன். ஏன்னா நம்முடைய தேவன் நமக்குன்னு சில சட்டங்கள் எல்லாம் கொடுத்துருக்காரு. நம்ம அதை மறந்து வாழ்ந்தோன்னா நம்ம தேவன் அதெல்லாம் கணக்கில் எடுத்து பார்ப்பார்ல. கணக்கில் என்ன பண்ணுவார்? எடுத்து பார்ப்பார். நீங்கள் உங்களுடைய சமையலை எடுத்துங்களேன், அதில் நிறைய போடுற ஐட்டமும் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் போடுறதும் இருக்குது. அந்த கொஞ்சம் போட்டு தானே ஆகணும். போடணுமா வேண்டாமா? கடுகு கொஞ்சம் தான். கடுகு என்ன 200 கிராமாக போட போகிறீங்க? கடுகு இவ்வளோ தான் எடுத்து இப்படி போடுவீங்க. ஆனால் அதை போடணுமா இல்லையா? போடணும். என்ன ஒரு 50 கிராம் அதிகமாக, இல்லைன்னா ஒரு 20 கிராம் அதை ஊற்றணுமா இல்லையா? அப்போ எல்லாமே சேரணும் பாருங்கள். எல்லாம் சேர்ந்தால் தான் அது ஒரு குழம்பாவே மாறுது இல்லை? அதே மாதிரி வாழ்க்கையிலையும் இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் நம்ம நிறைவேற்றி 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 எல்லா விஷயங்களையும் ஒன்றா வச்சுருக்கணும். நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி எல்லாத்தையும் ஒன்றா வச்சுருந்தோன்னு வச்சுங்களேன், ஆண்டவருக்கு மகிமையாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கை. அப்போ கிறிஸ்தவ கோட்பாடுகளை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. வெறும் ஜெபம் பண்ணுறேன்னுட்டு அதெல்லாம் மறந்துடாதீங்க. ஏழைகளை ஆதரிக்கிறது, திக்கற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, விதவைகளை நினச்சி பார்க்கறது, விதவைகளின் பிள்ளைகளை விசாரிக்கிறது, இப்படி நிறைய இருக்கு இல்லையா? எவ்வளோ இருக்கு? திக்கற்ற பிள்ளைகளை ஆதரிக்கிறது, தாய் தாப்புன்னு இல்லாத பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்கிறது, இப்படி எவ்வளவோ இருக்கு. இதெல்லாம் நம்முடைய கோட்பாடுகள் தான்.
வேலை ஸ்தலத்தில் எப்படி உண்மையாக இருக்கணும், நெய்பர்ஸ்ட்டு எப்படி நம்ம நடந்துக்கணும், நம்ம ஒரு பொருள் வாங்கும்போது பொருள் வாங்குறதுல எவ்வளோ உண்மையாக இருக்கணும், நம்ம ஒரு ஒரு எஜமானர்கிட்ட இருக்கும்போது எஜமானருக்கு எவ்வளவு உண்மையாக இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமா அடுக்கிக்கிட்டே போகலாம். குடும்பத்தில் எப்படி இருக்கணும், இல்லை இதெல்லாம் இருக்குல்ல. நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒரு வியாபாரியாக இருந்தால் வியாபாரத்தில் எப்படி நேர்மையாக இருக்கணும், எடையில எவ்வளவு உண்மையாக இருக்கணும். இப்படி எல்லா கோட்பாடுகளும் கிறிஸ்தவ கோட்பாடுகள். இதெல்லாம் பைபிள்ல இருந்து தான் மற்றவங்க கற்றுக்கிட்டாங்க. பைபிள் தான், நியாயப்பிரமாணங்கள் தான் இதெல்லாம் மக்களுக்கு சொல்லி கொடுத்துச்சு. இந்த நியாயப்பிரமாணங்களின் கோட்பாடுகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கைவிடக்கூடாது. நான் அதை பற்றி பேசணும்னு நிறைய பேசணும்னு நினச்சேன் நான். ஆனால் இது மட்டும்தான் பேசுகிறேன் நான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் மனசில் வச்சுருக்கணும். நீங்கள் உங்கள் அயலகத்தார்கிட்ட, உறவினர்கள்ட்ட, நண்பர்கள்ட்ட, இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஒரு 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 மனிதன் யோசேப் மாதிரி ஒரு உயர்வடைகிறாரு அப்படின்னா, யோசேப்பிட்ட இருந்த அளவுக்கு இல்லைனாலும் அவர்கிட்டையும் ஏதாவது யோசேப்பனுடைய குணங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இருந்திருக்கும். தாவீது மாதிரி உயர்வடைகிறாங்க அப்படின்னா, தாவீது கிட்ட இருந்த அளவுக்கு இல்லைனாலும் ஏதாவது ஒரு சில குணங்கள் விசேஷமாக என்ன பண்ணியிருக்கோம், இருந்திருக்கும். ஒருவருடைய பிரயாசத்தை அளவுக்கு தான் ஒருவர் உயருகிறார் என்று எண்ணாதீர்கள். ஒருவருடைய சுபாவமும் அதற்கு முக்கிய பங்களிக்கிறது. ஒருவருடைய பிரயாசமும் அவருடைய சுபாவமும் இணைந்துதான் அவர் வளர்ச்சி அடைகிறார். தாவீது கிட்ட எவ்வளவு நல்ல சுபாவங்கள்லாம் இருந்துச்சு. சவுல் செத்து போயிட்டாருன்னு தாவீது என்ன பண்றாரு, நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுகுறாரு. அப்படி அழுது புலம்பி சவுலே யோனத்தானே அப்படின்னு ஒரே அழுக. அவங்கள அடக்கம் பண்ணுறதுக்கு அவ்வளவு துரிதமாக இருக்கிறாரு, அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறார். ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க. ஏன்னா தன்னை கொல்றதுக்காக வேட்டையாடி திரிஞ்சுக்கிட்டு இருந்த சவுலுக்காக, அவருடைய குமாரனாய் யோனத்தானுக்காக தாவீது என்னத்துக்காக இப்படி அழுகுறாரு மனுஷன் அப்படின்னு எல்லாம் நினச்சிருப்பாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, தாவீதை பொறுத்த வரைக்கும் அந்த சவுல் மீது அவ்வளவு பிரியம் இருந்திருக்கு அவருக்கு. சவுலுக்கு தான் அவர் மேலே பிரியம் இல்லாமல் போச்சே தவிர, சவுல் தான் அவரை விரோதியாக பார்த்தாரே தவிர, தாவீது அவரை விரோதியாகவே என்ன பண்ணல, பார்க்கவே இல்லை. இந்த நல்ல சுபாவத்து நிமித்தம் தான் தேவன் அவரை இஸ்ரவேலுக்கு ராஜாவா உயர்த்தி ஆசீர்வதிச்சு மேன்மைப்படுத்துறார். அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்ககிட்ட நீங்க கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்கிட்ட கெட்ட சுபாவங்களை எடுத்து போடுங்க, நல்ல சுபாவங்களை அதிகப்படுத்துங்க. நல்ல சுபாவங்கள் நம்மளை கைவிடாதுங்க. நம்பிக்கையோட நான் சொல்றேன், நல்ல சுபாவங்கள் நம்மளை கைவிடாது. கெட்ட சுபாவங்கள் நம்மளை குழியில கூட கொண்டு போய் தள்ளிடும். நல்ல சுபாவங்கள் நம்மளை கைவிடாது. பிரச்சனை நேரங்களில் நல்ல சுபாவங்கள் நமக்கு உதவும். நாம் செய்த நன்மைகள், நாம் செய்த தான தர்மங்கள், நாம் மற்றவர்களுக்கு செய்த உதவிகள், ஒத்தாசைகள், மற்றவர்களுக்காக நாம் நின்ற நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறாரு. நல்ல சுபாவங்கள் நமக்கு உதவி செய்யும், கெட்ட சுபாவங்கள் நம்மை கைவிட்டு விடும். நல்ல சுபாவங்களோடைய, உங்கள்கிட்ட நல்ல சுபாவங்கள் இல்லைன்னா கேளுங்க கர்த்தர்ட்ட. இருந்துச்சுன்னா அந்த சுபாவத்தை மாற்றிக்காதீங்க, அந்த சுபாவத்தோடையே இருங்க, அந்த சுபாவத்தோடையே வாழுங்க. அந்த சுபாவத்தினால தான் கர்த்தர் உங்களை இந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறாருங்கிறத மறக்காதீங்க. இனியும் அந்த சுபாவத்தை காத்துக்கொள்வீங்களா? சுபாவங்கள் இல்லை, நம்முடைய கேரக்டரை நல்லா பில்டப் பண்ணலாம். கிறிஸ்டியன் கேரக்டரை என்ன பண்ணுங்க, நல்லா கட்டி எழுப்புங்க. கிறிஸ்டியன் கேரக்டர்ஸை கட்டுங்க, அதனுடைய வேல்யூஸை புரிஞ்சுக்குங்க. இந்த கிறிஸ்டியன் கேரக்டருடைய வேல்யூஸ் ரொம்ப பெருசு. இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா உண்மையிலேயே நம்ம ரொம்ப பெரிய மனுஷனாக வந்துடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சு உயர்த்திக்கிட்டே வருவார். கிறிஸ்டியன் கேரக்டரில் ரொம்ப முக்கியம் தாழ்மை. அது ரொம்ப முக்கியமானது கிறிஸ்தவ சுபாவங்களில். அந்த தாழ்மை நம்மக்கிட்ட ரொம்ப இருக்கணும். இருந்தால் கர்த்தர் நம்மளை ரொம்ப உயர்த்துவார். தாழ்மை உள்ளவனை கர்த்தர் என்ன பண்ணுவார், உயர்த்துவார். தாழ்மை உள்ளவனை உயர்த்துகிற கர்த்தர் உங்களை என்னை உயர்த்துவார். எழுந்து நில்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். இது போதும். இது வரைக்கும் நான் சுபாவங்களை குறித்து தான் இன்றைக்கு பேசினேன். இது என் மனதில் ஒரு பாரமாக இருந்தது, அதை குறித்து சொல்ல வேண்டும் என்கிற அக்கறை இருந்தது. எனக்கு ஒரு ஜெபம் இருந்தது மனதில். காலை நேரத்தில் அதை குறித்து அதிக சிந்தனைகள் இருந்தது. கிறிஸ்தவ சுபாவத்தில் எங்களை கட்டி எழுப்பும் ஆண்டவரே.
கிறிஸ்துவின் சுபாவங்களால் கட்டப்பட்டவங்களா, உண்மை உள்ளவங்களா, நேர்மை உள்ளவங்களா, பரிசுத்தம் உள்ளவங்களா, நீதி நியாயம் உள்ளவங்களா, அன்புள்ளவங்களா, அக்கறை உள்ளவங்களா, பொறுப்புள்ளவங்களா எங்களை கர்த்தர் மாற்றும்படி ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள்கிட்ட இருக்கிற குறைகளெல்லாம் கலைந்து போட்டு கிருபையா எங்களை இரக்கமா நீங்க மன்னிச்சு மறந்து நடத்த நாங்கள் உங்க கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த சபையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த சபையானது ஆண்டவரே ஜெபத்திலையும் உபவாசத்திலையும் மட்டும் வளரக்கூடாது. இந்த சபை கிறிஸ்தவ குணாதிசயங்கள்ல ஆண்டவரே வளர கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்திலையும் சாட்சியா இருக்கணும், ஒவ்வொரு காரியத்திலையும் உண்மையா இருக்கணும், ஒவ்வொரு காரியத்திலையும் நாங்க நேர்மையா நடந்து கொள்ளணுங்கிறதுல எங்க எல்லாருக்கும் ஒரு அக்கறை கொடுங்க ஆண்டவரே. பரவாயில்ல போட்டோம் அப்படி சொல்லக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க எங்களை பலப்படுத்தி ஒரு சாட்சியா நிறுத்துங்க, உங்க நாமத்தை மயமப்படுத்துங்க, சபையும் ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க, பெரிய காரியம் செய்யுங்க, ரத்தத்தின் மறைவுக்குள்ளே எங்களை வைங்க. துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இந்த சபையை தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. மேல இருக்கிற கட்டிட பணியை உங்களுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. வழிகளை திறக்க போறீங்க ஆண்டவரே. எல்லார் கண்களும் தயவு கிடைக்க பண்ண போறீங்க. இதை கட்டி முடித்து விரைவாக பிரதிஷ்டை செய்து அதற்குள் பிரவேசிக்க தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு வழிகளை தரங்க. இதை ஒரு நல்ல பார்க்கிங் ஸ்பேஸா கொடுக்க ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட கிருபை செய்யுங்க. எல்லா எதிர் வல்லமைகளையும் சத்துருவனுடைய கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் அழித்து ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் நடத்துவதாக. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார். சமாதானத்தோடு போயிட்டு வாங்க. ஆமென்.